மேஷராசி அன்பர்களே, அமைதியாக இருக்க வேண்டிய நாள். நான் உண்டு என் வேலை உண்டு இருக்கிறது நல்லது. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க. யாருக்கும் அட்வைஸ் பண்ணுற வேலைக்கோ கன்சல்டிங் ஃப்ரீயாக பண்ணுற வேலைக்கெல்லாம் போகாதீங்க. மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா போன்ற துறையில் இருப்பவர்கள், நிபுணர்களாக எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. வீட்டிலே இருந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். சகோதரர்களால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் ஜுவல்லரி வைத்திருப்பவர்கள், காஸ்மெட்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மாணவர்கள் உற்சாகமான நாள். தம்பதிகளிடையே பிரச்சனைகள் குறையும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. சிவபெருமானை ஓம் நமச்சிவாய அப்படின்னு ஒரு 16 முறை சொல்லி வழிபடுங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4.